குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கொச்சின் விமான நிலையத்திற்கு தற்பொழுது வந்தடைந்திருக்கிறது. குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இதில் கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிகம் என்பதால் அனைவருடைய உடல்களும் கொச்சின் விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் பணியில் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரம். குவைத் தீ விபத்தில் இறந்த 45 இந்தியர்களுடைய உடல்கள் என்பது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சரக்கு விமானம் மூலமாக கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. இங்கிருந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களை சேர்ந்தவர்களின் உடல்களை கொச்சி விமான நிலையத்தில் அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொச்சி விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேரின் உடல்களை தமிழகத்தின் அயலகத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையத்தின் மூலமாக கொச்சியை சென்றடைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட குவைத் விபத்தில் 45 இந்தியர்கள் உடல்கள் மரபணு பரிசோதனைக்கு பிறகாக அவர்களுடைய உடல் என்பது உறுதி செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கொச்சின் விமான நிலையத்திலிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு இறந்தவர்களுடைய உடல் என்பது அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு அவர்களது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீ விபத்தில் 7 பேர் இறந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஷரீப், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிச்சர்ட் ராய், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ராஜீவ், சென்னையை சேர்ந்த கோவிந்தன் உள்ளிட்ட 7 பேரது உடல்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக்கொண்டார். அங்கிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு அரசின் செலவில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.